Hello everyone, this is VVS Stream. இந்த வீடியோவில் நம்ம எப்படி விண்டோஸ் 10 OSஐ இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து ஒரு பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ் வந்து ஃபுல்லி ஃபார்மேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ISO to USBன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இங்கே www.iso2usb.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வரும். இதில் நம்ம இங்கே ரைட் சைடில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம செட்டப் பண்ண போகிறோம். செட்டப்குள்ளே வந்தாச்சு. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ISO to USB ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அங்கே நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக C ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் ISO to USBங்கிற ஃபோல்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்து எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலாக அது ஃபைலில். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஆக்சுவலி நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் அதை திரும்ப இன்ஸ்டால் பண்ணேன்னா ஏதாச்சும் கரப்ட் ஆகும், இல்லைனா ஆன்கோயிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ கேன்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணோம். நீங்கள் விண்டோஸ் 10 வந்து எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு காப்பி வாங்கிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்குள்ளே போய் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ISO இமேஜ் ஃபைல் விண்டோஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், மைக்ரோசாஃப்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண ஃபைல். இப்போது நம்மளுக்கு டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டில் வந்து விண்டோஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த ISO ஃபைலை வந்து எப்படி யூஎஸ்பியில் பர்ன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ISO ஃபைலை நம்ம பர்ன் பண்ணால் தான் அதை வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டு லேப்டாப்பில் வந்து OSஐ இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லேப்டாப்பில் வந்து எந்த OSமே இல்லை அப்படின்னா பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவோம். அது எப்படின்னு லேட்டராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ISO to USB அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது இந்த ISO ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை நம்ம ப்ரௌஸ் கொடுத்து இந்த லொக்கேஷன் கொண்டு வரணும். இது எப்படி கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்கோ அந்த இடத்த பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபைலை தான் நம்ம ISO to USBயாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு எந்த டிஸ்கில் வந்து நம்ம எதை போட போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஈன்னு சொல்லி 28.62 GBன்னு சொல்லி என்னோடய பென்ட்ரைவ் வந்து காட்டுது. இது ஆக்சுவலாக பென்ட்ரைவ் மட்டும்தான் காட்டும், வேறு எதுவும் காட்டாது. ஸோ நீங்கள் வந்து இது ஹார்ட் டிஸ்கில் போய் இன்ஸ்டால் ஆகிடுமோ, இல்லை வேறு ஏதாச்சும் பென்ட்ரைவில் ஸ்டோரேஜில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுமோன்னு கவலைப்பட தேவையில்ல. பென்ட்ரைவ் காட்டலை அப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணி திரும்ப இருந்து வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து கொடுத்த மாதிரி NTFSஆகவே இருக்கட்டும். வால்யூம் லேபிள்னால் உங்களோட நேம், நான் என்னோடய நேம் VVSன்னு வச்சுக்கிறேன். பூட்டபிள்னால் ஒன்லி சப்போர்ட் விண்டோஸ் பூட்டபிள் இமேஜ் அப்படின்னு போட்டுருக்கேன். இந்த பூட்டபிள் கிளிக் பண்ணி பர்ன் அப்படின்னு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், USB டிஸ்க் வில் பி ஃபார்மேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணோம்னா இருக்கிற டேட்டா ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்ன். இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ நம்ம ISO ஃபைல் வந்து USBயில் வந்து பர்ன் ஆகிடுச்சு. நம்ம அந்த பென்ட்ரைவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க, க்ளோஸ். ஸோ இந்த பென்ட்ரைவுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸுக்கும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நோட் பண்ணிங்களா? இந்த ஃபைல்ஸும் அந்த ஃபைல்ஸும் ஒன்று தான். நம்ம ISO ஃபைலை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா ISO to USB போட்டு டைரெக்டாகவும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென்ட்ரைவ் நம்ம வந்து வச்சு ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஆன்லைன் மோட் அப்படின்னா என்னென்னா, இதோ சிஸ்டம் ஆன்லேயே தானே இருக்குது, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் திரும்ப போய் பூட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். இந்த செட்டப்பை டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் செட்டப்புக்கு போயிடும்.
நீங்கள் எஸ் கொடுக்கணும். இங்கே எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டப் ஃபைல் வந்து தானாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆன்லைன் மோடுக்கும் ஆஃப்லைன் மோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆன்லைன் மோடில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பழைய ஓஎஸ் வச்சுருக்கீங்க, லேட்டஸ்ட் ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் பழைய ஓஎஸ் இருக்குது, அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்கிரேடும் டிகிரேடும் பண்ண முடியாது. திரும்ப அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ இது வந்து ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும் பாருங்கள். இப்போ நான் இந்த ஆப்ஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறது இல்லை. ஸோ நாட் ரைட் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் பென்ட்ரைவ், என்னோடய பென்ட்ரைவ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் F12 பட்டனை வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணுறப்போ பயோஸ் மெனு வந்து பூட் மெனு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து எனக்கு பூட் மெனு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் என்னோடய ஓஎஸ் எதில் இருக்குது அப்படின்னா சாண்டிஸ்க்குன்னு சொல்லி இந்த பென்ட்ரைவில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த பென்ட்ரைவை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும். ஸோ லாங்குவேஜ் எதுவும் மாற்ற தேவையில்ல, இங்கிலீஷில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். அண்ட் தென் இங்கே இன்ஸ்டால் நவுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிப்போம். செட்டப் இஸ் ஸ்டார்டிங், இது ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நம்மளுக்கு விண்டோஸ் 10 ஹோமா இல்லை விண்டோஸ் 10 ப்ரோவான்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணுற ஓஎஸ் வந்து சிங்கிள் வெர்ஷனாக தான் இருக்கும். ஹோம் இல்லைனா ப்ரோ, ப்ரொஃபஷ்னல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். இங்கே மிங்கிள்டாக இருக்குது. ஸோ நான் வந்து விண்டோஸ் 10 ப்ரோன்னு சொல்லி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே ஐ அக்செப்ட் தி லைசன்ஸ் டேர்ம்னு சொல்லி கிளிக் பண்ணணும். ஸோ கஸ்டம் இன்ஸ்டால் தான் நம்ம பண்ண போகிறோம். கஸ்டம் இன்ஸ்டால் அப்படின்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இருந்து ஒரு ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்கிரேட் வந்து என்னால் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஓல்டர் வெர்ஷன். ஸோ என்னோடய டெலீட்டட் வெர்ஷனான இந்த ஸ்டடிங்கிற பார்ட்டிஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு இந்த ட்ரைவில் வந்து என்னோடய விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ப்ராசஸ் டன் ஆகிற வரைக்கும், முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ப்ராசஸ் இங்கே முடிஞ்சு, இங்கே முடிச்சதுனால ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அது கேட்குது. நம்ம ரீஸ்டார்ட் நம்ம கொடுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக அது வந்து 9 செகண்ட்ஸில் ரீஸ்டார்ட் ஆகிடும். விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிஃபோர் டர்னிங் ஆன் தி கம்ப்யூட்டர் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணணும். பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பார்ட்டுக்கு போகாமல் டேரெக்டாக ஓஎஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகுது, பூட் ஆகுதுங்கிறதுனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கெட்டிங் டிவைஸ் ரெடி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டும். இது வந்து பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விண்டோஸ்க்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு வெல்கம் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க கோட்டானா பற்றி. கோட்டானாங்கிறது ஒரு சர்வீஸ் விண்டோஸோடு கொடுக்குறது, மைக்ரோசாஃப்டோடது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தானாக லோட் ஆகி விண்டோஸ்க்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா செட் பண்ணிக்கலாம். இந்தியா எங்கே இருக்குது பாருங்கள், இந்தியா கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துப்போம்.
keyboard is set to US. Want to stick with that? Yes. Do you also type with another keyboard layout? No. இந்த மாதிரி வாய்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதோட பேசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வைஃபை நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒருவேளை வைஃபை ஆன் பண்ணல, நெட்வொர்க் ஆன் பண்ணல அப்படின்னா எதுவுமே காட்டாது. கீழே நீங்கள் ஸ்கிப் ஃபார் நவுன்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்கிப் ஃபார் நம் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். செட்டப் ஃபார் பர்சனல் யூஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ஆஃப்லைன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆஃப்லைன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோட பேர் விவிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு 1 2 3 4 ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இப்போதைக்கு கோட்டை நம்ம பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வைக்கணும் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன்னா டேட்டா டயக்னோஸ்டிக்ஸ். உங்களோட டேட்டா எல்லாம் அப்லோட் பண்ணி கூகுள் க்ளவுடில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் ஆட்ஸ், அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது உங்களோட ப்ரைவசியை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஆட் ஐடி, இந்த ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஃபைண்ட் மை டிவைஸ் மட்டும் ஆனில் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து விண்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களோட விண்டோஸ் 10 வந்து உங்களுக்கு தேவையான ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.